வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த போன் எடுத்தது கண்டிப்பா ரோஹினி தான், இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. இது கேட்ட மீனா, எப்படிங்க சொல்றீங்க, அது எப்படி நீங்க யாருமே எந்த இதுவும் இல்லாம நீங்க எப்படி ரோஹினி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா என் போன் எடுத்தது ரோஹினி தான். ஏன்னா போன் தொடருக்கு முன்னாடி என் போனை எப்படியாச்சும் எடுத்துணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லாவே எனக்கு தெரியும், இந்த போன் எடுத்தது ரோஹினி தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இது கட்டணும் மீனா, ஏங்க அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, ஏன் உன் தம்பியோட வீடியோ இருக்குல்ல, அதுக்காக தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னுங்க பேசிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, சிட்டி இருக்கானே அவன் சொல்லி ஏதாச்சும் எடுத்திருக்கலாம், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. எங்க எதுக்குங்க அவங்க இப்படி நம்ம பண்றாங்க, நம்ம எதுவுமே பண்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அப்ப முத்து, ரோஹினி ஏதோ பெருசா மறைக்குது, அது நம்ம ஏதோ கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அந்த ஒரே குறிக்கோள்னால தான் ரோஹினி இப்படி ஒன்று பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. மீனா சொல்றாங்க, ஆமாங்க எனக்கும் தோணுச்சு, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, அது கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா வித்யா கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். ஏன்னா ரோஹினி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியுது ஒரே ஆள் வித்யா மட்டும் தான். நான் போய் பேசுறேன், நீ அப்படி நான் பேசுற மாதிரி நீ அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசு, முன்னாடி நான் போறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வித்யா வீட்டுக்கு போயிட்டு போன் எடுத்து காமிக்கிறாங்க. இன்னும் முத்து என்ன போன் எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஏன் இது பார்த்தா தெரியலையா, என் போனு, அதுவும் தொலைஞ்சு போன போனு தெரியுதா அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட கேக்குறாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, சரிங்க அது இங்க என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அதே நேரத்தில் மீனா உள்ள வராங்க. வந்த உடனே, ஏன் வித்யா இப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரோஹினி பண்ண கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா மருமக, அதுக்குள்ள சண்டை வரும், அத்தை கையில் நல்ல பேர் வாங்குறது கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, நீ என் போன் எடுத்த விஷயம் எல்லாமே ரோஹினி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இது கேட்டோன்னா வித்யா, என்னது ரோஹினி சொன்னாலா, நான் சொன்னேன்னு சொன்னால அவ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க நாங்க பொய்யா சொல்றோம், அவங்க தான் சொன்னாங்க, அவங்க சொல்ல நாங்க வந்தோம், அப்போ எப்படி எங்களுக்கு தெரியும் நீங்க தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இது கேட்டோன்னா வித்யா சைலண்டா இருக்காங்க, யோசிக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லிருப்பா, ஏன்னா அவனுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா யார வேணா என்ன வேணா பண்ணுவா அவ, நான் இல்ல உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி வித்யா எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த மாதிரி போன் எடுத்தது நான் தாங்க, ஆனா போன் எடுக்க சொன்னது ரோஹினி தான் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து கேக்குறாங்க, சரி சரி இப்ப எதுக்கு போன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. அப்போ வித்யா சொல்றாங்க, இந்த மாதிரி மீனோட தம்பியோட வீடியோ இருக்காமே அது எடுக்கிறதுக்காக தான் ரோஹினி எடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ மீனா கேக்குறாங்க, ரோஹினிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, சிட்டி இருக்கான் இல்லையா, சிட்டி தான் போன் எடுக்க சொன்னா, அதனால தான் ரோஹினி எடுத்துட்டு போய் கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, சரி வித்யா, அப்ப நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாமே எல்லார்கிட்டயுமே அவன் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, கண்டிப்பா சொல்றாங்க, இனிமேட்டு ரோஹினி நம்புற மாதிரி என்ன ஏமாத்திட்டு போயிடுவா, அவ என்னென்ன விஷயத்தை ஏமாத்தி வச்சிருக்கா தெரியுமா, அதெல்லாம் நீங்க கேட்டீங்க அவ்வளவுதான், வாய் கலராதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட சொல்றாங்க. சீரியஸ் சொல்லி அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கும் போறாங்க. வந்த உடனே முத்து மட்டும் வராரு, முத்து மீனா வராங்க. வந்த உடனே எல்லாருக்குமே சொல்றாங்க, போன் திருடினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை கேக்குறாங்க, என்ன முத்து யார் போன் எடுத்தா அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, அது வேற யாருமே இல்ல, நம்ம வீட்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்கு, அதுதான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. இது கேட்டோன்னா ரோஹினியா போய் பேசுறாங்க, என்ன முத்து சொல்றீங்க, யார் எடுத்தா, யார் இந்த போன் எடுத்தா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ரொம்ப நடிக்காதீங்க ரோஹினி, நீங்க தானே இந்த போன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா பேசுறீங்க, யார் சொன்னாங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ரோஹினி கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, அது வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு வித்யா தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, மீனா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நானா எடுக்கல, அவ தான் எடுத்தா போன அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா பின்னாடி வித்யாவும் வராங்க. அடி பாவி, என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கிய நீ சொல்ற போய்க்கலாம் நான் கூட இருந்தேன் பாரு, இப்ப என்னைய மாட்டி விடுறிய நீ அப்படின்னு சொல்லி ரோஹினி கிட்ட கேக்குறாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்க, ரோஹினி என் போன் எடுக்கணும், இங்க பாரு நீ எடுத்துட்டு அவன் மேல பழி போடுறிய நீ அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க பணப்பேய் இருக்கறனால தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க, சும்மா இருந்துருங்க, நீங்க தேவையில்லாம என் வாயை கலரிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. சரி யார் போன் எடுக்க சொன்னான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு வித்யா கிட்ட. அப்போ வித்யா சொல்றாங்க, இது மாதிரி சிட்டி தான் போன் எடுக்க சொன்னா, இந்த மாதிரி எடுக்க சொன்னதுக்காக தான் ரோஹினி வந்து பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க, யார் இந்த சிட்டி. அப்போ வித்யா சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, முத்துக்கு நல்லா தெரியுமே, மிகப்பெரிய ஒரு ரவுடி, வட்டி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க, அப்போ ரோஹினிக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, அவ லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோம்னா ரோஹினி இவ்வளவு சும்மா ஓட்ட வேலைக்கு ஆகாது, இவ விட்டா இல்ல உண்மையை சொல்றா போலியே அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளில துரத்துறாங்க. துரத்துற உடனே மீனா சொல்றாங்க, என்ன ரோஹினி எல்லா உண்மையை வெளில
வெளில வந்துடும் சொல்லி ஸோ அடிச்சு வெளில துரத்துறீங்களா? கூட்டின்னு வந்தது நாங்க, இப்போ நீங்க அடிச்சு வெளில துரத்துறீங்களா? நீங்க உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்களா இப்படி பண்ணி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ரோஹினி இப்படி சீப்பா நடந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மீனாவும் கேட்கறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.